விரயம் செய்து ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திக்க விரும்பவில்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையேயான போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. அண்மையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போரை கைவிடும்படி ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தம் வரும் என உலக நாடுகள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கம் ரஷ்யாவுக்கு இல்லை என்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருந்தார். ட்ரம்ப் புட்டின் இடையே பேச்சுவார்த்தை நடந்த சில மணி நேரங்களிலேயே யுக்ரைன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்திய புட்டின் யுக்ரைனின் டோனஸ்க் பிராந்தியத்தில் உள்ள கோலோடியாசி கிராமத்தையும் அடுத்துள்ள நிப்ரோபெட்ரோவ்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள ஓரான் கிராமத்தையும் கைப்பற்றினார். சுமார் 85 ட்ரோன்கள் மற்றும் ஒரு ஏவுகணையை கொண்டு இந்த தாக்குதலை ரஷ்யா நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையேயான பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே நடைபெற்ற போரை பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டு வந்த ட்ரம்ப் ரஷ்யா யுக்ரைன் போரையும் முடிவுக்கு கொண்டு வர தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில்தான் 3 ஆண்டுகளாக தொடரும் யுக்ரைன் போரை ரஷ்யா விரைவில் முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றால் நீண்ட தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்ட டொமாஹாக் ஏவுகணைகளை யுக்ரைனுக்கு வழங்க தயங்க மாட்டேன் என்று அண்மையில் ட்ரம்ப் புட்டினுக்கு எச்சரிக்கை விடுத்தது சர்வதேச அளவில் பேசு பொருளாகியது. இருப்பினும் யுக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் உடன்பாடில்லை என ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜியோ லவ்ரோவ் திட்டவட்டமாக கூறினார். இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடம் ரஷ்ய அதிபர் புட்டினுடனான சந்திப்பு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது அவர் அது வீணான காரியம் என தெரிவித்தார். நான் தேவையில்லாமல் நேரத்தை விரயம் செய்து அவரை சந்திக்க விரும்பவில்லை. வீணான சந்திப்பில் எனக்கு விருப்பமில்லை. என்னதான் நடக்கிறது என பார்க்கலாம் என ட்ரம்ப் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.